விசேஷமாக எங்களுக்கு தெரியும் ஆசிரியர் அதிபர்கள் எல்லோரும் போராடினது சம்பள அதிகரிப்புக்கு மட்டுமில்லை, சம்பள முரண்பாடை தீர்க்க சொல்லி. இப்போ சம்பள முரண்பாடை தீர்க்கன்னு சொல்லி நடந்த போராட்டத்தால் தான் இந்த அரசாங்கமே வந்தது. நாங்கள் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி பாரிய போராட்டம் ஒன்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் செஞ்சோம். கொழும்பில் 10,000க்கு மேல் ஆசிரியர் வந்து அந்த போராட்டத்தில் தற்போது அரசில் இருக்கிற அமைச்சர்கள் கூட பங்கு பெற்றாங்க, அவங்க தொழிற்சங்க தலைவர்கள் ரீதியில். அப்போ அதுக்கு இது பற்றி ஒரு வார்த்தையும் இல்லை. சம்பள முரண்பாடை தீர்க்கிற சம்பந்தமாக எங்கள் சம்பள முரண்பாடை தீர்க்கிற சொல்லி நாங்கள் சொல்கிறது, எங்கள் சம்பள முரண்பாடை தீர்க்கிறதுக்கு சுபோதினி அறிக்கை மூலம் கொண்டு வந்த யோசனை நடைமுறைப்படுத்துறது. அப்போ அதில் எங்களை போராட்டத்தில் அதில் ஒரு கட்டம் 2022 அமல்படுத்தினாங்க. அடுத்த 2 கட்டமும் அமல்படுத்தி இல்லை. அது அமல்படுத்த சொல்லி தான் எங்களை போராட்டங்கள் நடந்துச்சு. இந்த சூழ்நிலையில் நான் காண்றது அரசு இது சம்மந்தம் ஒரு வார்த்தை கூட இல்லை. எங்களோட சம்பளத்தை அதிகரிச்சிருக்கிறாங்க. அது எப்படி அதிகரிச்சிருக்காங்க? சம்பளத்தை 3,000 19,000 வரைக்கும் அதிகரித்து 19,000 கிடைக்கிறது அநேகமாக 20 வருஷத்துக்கு மேலே செயல்பட்ட ஆசிரியர் அதிபர்களுக்கு. அதோடு நாங்கள் சொல்கிறோம், இந்த கிடைக்கிற சம்பளத்தில் எங்களுக்கு கையில் கிடைக்கல, அதுவும் கொஞ்சம் குறையுது. ஏன்னா அதிகரித்த சம்பளத்து உள்ளுக்கு தற்போது நாங்கள் கொடுப்பனமாக இருக்கிற 7,500 ரூபா உள்வாங்கி இருக்குது. அதுதான் இது உண்மையான கதை. அதனால் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் எதிர்பார்த்த சம்பள அதிகரிப்பு கிடைச்சில்லை, நாங்கள் எதிர்பார்த்த சம்பள முரண்பாடு எங்களுக்கு தீர்த்துப்படுத்தி இல்லை. அதனால் நாங்கள் எங்களோட செயல்பாடுகள் நாங்கள் முன்வைப்போம். நாங்கள் தற்போது தொழிற்சங்கோடு பேசிட்டு போகிறோம். நாங்கள் எதிர்பார்க்கணும் அரசு இது சம்பந்தமாக செய்கிற செயல்பாடுகளோடு அதுக்கு மாற்று செயல்பாடாக நாங்கள் எங்களோட செயல்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோம்.